Hello everyone, how are you? Welcome back to our channel. ஸோ நம்ம இன்னைக்கு ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த் ஏப்ரல் 2026ல லாஸ்ட் டேல இருக்கோம். டே 30. இந்த லாஸ்ட் 30 டேஸாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் ஆட்டிசம் பற்றி. இன்ஃபேக்ட் நான் 30 டேஸில் 30 வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் மோர் அண்ட் மோர் ரிசர்ச், there is so much content and so much new concepts and new knowledge and new strategies coming up. So, and also thanks to your overwhelming support, I got so much of patient feedback and family feedback and all stakeholders in the last 30 days. So, இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கறனால நம்ம இன்னும் அடிஷனலாக ஒரு 10 more days, so total of 40 videos போடலான்னு இருக்கோம். So, tomorrow is not the last day. So, we'll plan 10 more videos, and at the end of 40 videos we'll wind up this autism awareness month April 2026. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா எல்-கார்னோசின். ஸோ பேசிக்கா ஆட்டிசம்கான சப்ளிமெண்ட்ஸ்ல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா எல்-கார்னோசினை பத்தி பார்க்க போறோம். பேசிக்கா வாட் இஸ் அ சப்ளிமெண்ட்? சப்ளிமெண்ட்னா ஒரு ப்ராடக்ட், ஒரு கெமிக்கல், ஒரு நியூட்ரிஷனல் காம்பவுண்ட், அதை நம்ம ஏற்கனவே போற நம்ம ட்ரீட்மெண்ட்ஸோட அடிஷ்னலா சேர்க்கறதுக்கு பேரு சப்ளிமெண்ட். ட்ரக் மெடிசின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா FDA யூஎஸ்ல, இந்தியாவில் DGCA அப்ரூவ் பண்ணி வரணும். ஆனால் சப்ளிமெண்ட்ஸுங்கிறது அப்படி கிடையாது. சப்ளிமெண்ட்ஸுங்கிறது FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க அதை அப்ரூவ் பண்ணாலே போதும். பிகாஸ் தே ஆர் மார்க்கெட்டட் அஸ் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், அதாவது உடம்புக்கான குரோத்துக்கான அல்லது வளர்ச்சிக்கான அல்லது டெவலப்மெண்ட்டுக்கான சத்து மருந்து, அப்படிதான் அது மார்க்கெட் ஆகுது. ஸோ சப்ளிமெண்ட்டுக்கும் ட்ரக்குக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ளிமெண்ட்டுக்கு பேர் எல்-கார்னோசின். நீங்க பார்க்கலாம், டிஃபரெண்ட் பிராண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன். ரொம்ப காமனா ஆட்டிசம்ல நாங்க யூஸ் பண்றோம். இப்போ எல்-கார்னோசின்ங்கிறது ஒரு கெமிக்கல். பேசிக்கா அது 2 அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு டைபெப்டைட். பீட்டா அலனின், எல் ஹிஸ்டிடின் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் அதுல இருக்கு. இது நேச்சுரலாவே பாத்தீங்கன்னா பிரெயின் டிஷ்யூ, மசில் டிஷ்யூல நேச்சுரலாவே அவைலபிளா இருக்கு. அதோட ஆக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது ஆக்சிடேட்டிவ் எஃபெக்டை குறைக்கிறது, அதோட pH பஃபர் பண்றது, பிளஸ் நியூரோ ப்ரொடெக்டிவா இருக்கிறது. 1900ஸ்ல டாக்டர் விளாடிமிர் குலேவிச் அப்படிங்கிற ரஷ்யன் பயோகெமிஸ்ட் தான் அதை முத கண்டுபிடிச்சாரு. அவர் மீட்ல இருந்து அதை ஐசோலேட் பண்ணாரு, அனிமல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல, மசில் டிஷ்யூல இருந்து. இப்ப ரீசெண்டா ஆட்டிசம்ல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அவைலபிளா இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் எல்-கார்னோசின் சம்பந்தமா there is a remarkable interest. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் வைட்லி அவைலபிள் அண்ட் இட் ஹாஸ் பின் ஷோன் இன் சம் ஸ்டடிஸ் டு இம்ப்ரூவ் த கோர் சிம்டம்ஸ். கோர் சிம்டம்னா கம்யூனிகேஷன், ரெப்படிட்டிவ் பிஹேவியர், ஸ்பீச், problem behaviors, reciprocal communication, even some basic symptoms like eye contact, overall cognition, இதெல்லாம் கூட இம்ப்ரூவ் ஆகிறது அந்த ஸ்டடிஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கு. பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், the strength of these studies are not strong enough, powered enough for FDA to make a recommendation. So still this is not an FDA recommended product. ஓகே, ஸோ எல்-கார்னோசின் எப்படி அவைலபிளா இருக்கு? சிறப்பாகவும் அவைலபிளா இருக்கு, டேப்லெட்டாகவும் அவைலபிளா இருக்கு. டோஸ் பார்த்தீங்கன்னா 400 to 800 mg per day, 2 டிவைடட் டோஸா கொடுக்குறோம். நம்மள்ட்ட ஈஸியா சிறப்பு அவைலபிளா இருக்கு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல we have given எல்-கார்னோசின் in the last few years for several patients. ரொம்ப யங் ஏஜ், அதாவது 2 வயசு 3 வயசுக்குள்ள ஸ்டார்ட் ஆகும்போது many parents have reported remarkable improvement in cognition, in speech, in behavior. மேஜரா நாம இது வரைக்கும் சைடு எஃபெக்ட் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஒன்ஸ் மெடிசன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சப்ளிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3 to 6 months கொடுப்போம். அட் த எண்ட் ஆஃப் 3 to 6 months ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா we may continue for beyond 1 year also. ஸோ உங்க குழந்தைக்கு ஆட்டிசம் சிம்டம்ஸ் இருக்கு, if you want to try a supplement like எல்-கார்னோசின், you can always approach us. More and more research is required for government agencies like FDA or DGCA to make a recommendation, but in the meanwhile it is worth trying as an add-on supplement. So இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா you can always approach us. We'll come back with another video tomorrow. Thank you very much.